லைவ் தமிழ் செய்திகள். சரிகமபா சீசன் 5 தற்பொழுது நடைபெற்று வருகின்றது. அதில் பிரபல நடிகர் டி ராஜேந்திரர் கண்கலங்கிய சம்பவம் பலரையும் ஆச்சரியத்துக்குள்ளும் வியப்புக்குள்ளும் மாற்றிருக்கின்றது. சரிகமபா சீசன் 5 தற்பொழுது நடைபெற்று வருவது நீங்கள் அறிந்த விடயமாகும். இசைத்துறையின் வரலாற்றில் சரிகமபா கொடுத்து வரும் முக்கியத்துவம் மிகவும் பெருமதி வாய்ந்ததாகவே பார்க்கப்படுகின்றது. ஜீ தமிழில் சரிகமபா லிட்டில் சாம்ஸ் முடிவடைந்ததை தொடர்ந்து இந்த கடந்த ஞாயிற்றுக்கிழமை சரிகமபா சீசன் 5 ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. இந்த சீசனில் ஸ்ரீனிவாஸ், விஜய், ஜி பிரசாத், கார்த்திக் மற்றும் ஸ்வேதா மோகன் ஆகியோர் நடுவர்களாக கலந்து கொண்டிருக்கின்றனர். ஏற்கனவே பல்வேறு இடங்களில் ஆடிஷன் நடந்து முடிந்த நிலையில் தற்பொழுது பல வாரங்களாக மெகா எடிஷன் நடைபெற்று வருகின்றது. இதன் மூலமாக சிறந்த போட்டியாளர்கள் தெரிவு செய்யப்பட இருக்கின்றனர். இந்த நிகழ்ச்சி இந்த வாரம் ஜீ தமிழ் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பப்பட்டிருந்தமை நாங்கள் அறிந்த ஓர் விடயமாகும். இந்த போட்டியில் கர்நாடகாவைச் சேர்ந்த சீவானி கலந்து கொண்டு சிறப்பித்திருந்தார். கன்னட மொழி பாடலை பாடி போட்டியாளராக தேர்வு செய்யப்பட்ட இவர் அங்கிருந்த பலரின் கவனத்தையும் ஈர்த்திருந்தார். அந்த பெண் சிறப்பாக பாடி அசத்தியதால் பலர் கண்களில் இருந்து கண்ணீர் வடிந்து கொண்டே இருந்தது. அவரது குரலில் இனிமை கம்பீரம் இருந்ததாக நடுவர்கள் கூறுகின்றார்கள். இவரும் ஓர் சிறந்த பாடகராக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார். சிறந்த போட்டியாளராக தெரிவு செய்யப்பட்டிருந்தார். அந்த நிகழ்வான சம்பவமும் அந்த சிறுமி பாடிய பாடலையும் பார்த்து நடிகர் ராஜேந்திரன் அவர்கள் கண்கலங்கி நின்றார்கள். யாரும் எதிர்பார்க்காத வகையில் அவர் மெய்மறந்து அந்த பாடலை கேட்கும் பொழுது அவரையே அறியாமல் அவர் கண்கலங்கி நின்றார். பல பேருக்கும் இது ஒரு விசித்திரமான சம்பவமாக பார்க்கப்பட்டது. ஏன் இந்த அளவு அந்த பாடல் மீது இவருக்கு இருக்கின்ற ஈர்ப்பு என்ன என்பதையும் அவர்கள் அறிவதற்கு ஆசைப்பட்டு கொண்டிருந்தார்கள். ஆகவே டி ராஜேந்திரர் என்பவர் ஒரு பிரபலியமான நடிகராகும். அவருக்கென்று தனிப்பாணியில் அவர் பல நிகழ்வுகளில் கலந்து கொண்டு பேசுவதை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். அந்த வகையில் டி ராஜேந்திரன் அவர்கள் பேசிய அந்த பேச்சும் அங்கிருப்பவர்களை மீமறக்க செய்திருக்கின்றது. பலவேற்கு மத்தியில் ஒரு வியப்பான நடவடிக்கையை அது ஏற்படுத்தியிருந்தது. ஆகவே சரிகமபா நிகழ்ச்சிக்கு டி ராஜேந்திரன் அவர்கள் வருகை தந்து கலந்து கொண்டமை சிறப்பானது என்று பலரும் கருத்து தெரிவிக்கின்றார்கள். சரிகமபா நிகழ்ச்சி தொடர்பாக தொடர்ந்தும் லைவ் தமிழ் செய்தியுடன் இணைந்திருங்கள். ஏனென்றால் லிட்டில் சாம்ஸ் 4 ஊடாக யார் வெற்றியாளர் என்பதை துல்லியமாக ஆராய்ந்து உங்களுக்கு தகவல்களை தந்து கொண்டிருந்தது. தொடர்ந்தும் நீங்கள் இதனுடன் இணைந்திருந்து உண்மையான தகவல்களை பெற்றுக்கொள்ளுங்கள். உங்களுடன் என்றும் பிரயாணம் செய்வதற்கு லைவ் தமிழ் செய்திகள் தொடர்ந்தும் இயங்கும் என்பதை உங்களுக்கு தெளிவுபடுத்துகின்றோம்.